வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. விவசாயிகளின் உணர்வுகளை மதிக்காதவர் பிரதமர் மோடி அப்படின்னு தமிழக விவசாயிகளை சந்தித்த பிறகு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. 19 நாளாக டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் போய் சந்தித்து ஆதரவை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்கிறாரு. உணர்வுகளை மதிக்காதவர்னு மோடி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி நாராயணன் பார்க்கலாம்? 19 நாளுக்கு பிறகு இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது டெல்லியில் இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. அது ஒரு பரவாயில்ல, இந்திய பிரச்சனைகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு அவருக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அப்படி தான் அதை எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது டெல்லியிலே நடக்க வேண்டுமா என்பது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த நாடு முழுவதும் 4.8% விவசாய வளர்ச்சி கடந்த ஆண்டில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஒருவேளை விவசாயிகள் தமிழகத்தை விட்டு டெல்லிக்கு சென்று போராடுகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது, விவசாயத்திற்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பது தான் பொருள்படுகிறது. ஆனால் அது குறித்து இங்கே இருக்கக்கூடிய சில எதிர்க்கட்சிகளும் ஒரு சில ஊடகங்களும் கூட வாய் திறக்காது இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஏனென்றால் இந்த கடந்த 20 வருடங்களில் இந்த நாட்டில் தமிழகத்தில் அந்த மாநிலத்தில் தடுப்பு அணைகளோ அல்லது ஆறு ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டோ எல்லாவற்றையும் விட 20 வருடங்களாக இயற்கை வளமான மணலை சுரண்டி சுரண்டி கொள்ளையடித்து கேரளாவிற்கும் கர்நாடகம் அனுப்புவித்த இந்த இரு கழகங்களுடைய ஆட்சியை பற்றியும் கேட்காது. இதனால்தான் இங்கே விவசாயம் பொய்த்து போனது என்பது தெரிந்தும் தெரியாமல் நடித்து கொண்டிருக்கின்ற பல அரசியல்வாதிகள் இன்றைக்கு டெல்லிக்கு சென்று நடிப்பது என்பது மிக மோசமான ஒரு விஷயம். ராதாகிருஷ்ணனுக்கு நீங்க 500 ரூபா கொடுக்கணும், நான் 200 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் வந்து கேட்கிறாரு, நீங்களும் கொடுங்க அப்படின்னு உங்ககிட்டையும் கேட்கிறாரு, எனக்கிட்டையும் கேட்கிறாரு. ஆனா 2 பேரும் மாறி மாறி நாராயணன் கொடுத்தாதான் நான் கொடுப்பேனும், இல்ல நான் கொடுத்தாதான் நாராயணன் கொடுப்பேனும் மாறி மாறி சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அதாவது தரப்பட்டதையும் கேட்கறாங்க, கூடுதலா நீங்க தரணுங்கிறதுனால உங்ககிட்ட கேட்கறாங்க. நீங்க இந்த விஷயத்தை கேட்டதுனால சொல்றேன், பணம்னு சொன்னதுனால சொல்றேன். 39,585 கோடி இதுதான் நீங்க பேசுறீங்க. 35,585 கோடி கேட்டும் நீங்க கொடுக்கல. இல்ல அது மட்டும் இல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பணம்னு சொன்னதுனால சொல்ல இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நான் பணம் நிறைய செய்யணுமே மத்திய அரசு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். ஒன்னொன்னா நம்ம சொல்லலாம். முதல் கோரிக்கை 39,585 கோடி. இவ்வளவு கேட்டோம், ஆனா இவங்க வெறும் 2,000 கோடி தான் கொடுத்தாங்க. சில பேர் அது கூட கொடுக்கலன்றாங்க. இந்த 35,585 கோடியை இவங்கள் கேட்டிருப்பது பேரிடர், அதாவது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து. ஆனால் தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்பது மிகவும் அவசரமான தேவைகளுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிதி ஒன்று. அதில் ப்ராப்பர்ட்டி லாஸ், ப்ராப்பர்ட்டி டேமேஜ், கிராப் லாஸ் இது வராது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் முதன்மை பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது பேரிடர் நிவாரணத்தில். அதனால தான் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இப்போ 2,000 கோடி கொடுத்ததா சொல்றாங்க. அதில் 75% மத்திய அரசினுடையது என்பது கூட பலருக்கு தெரியும். ஆனால் மாநில அரசுக்கு தெரியும், அதை அவங்க சொல்லலை. இது ஊடகங்களில் விவாதிக்கப்படுவதில்லை. அதன் பிறகு இந்த 39,565 கோடியில் 21,700 கோடி, அதுதான் 708 கோடி, அதுதான் பெரிய விஷயம். அது கிராப் லாஸுக்காக கேட்குறாங்க. இந்த கிராப் லாஸ்க்காக கேட்டது இந்த நிதியிலிருந்து கொடுக்க முடியாது. இந்த பிரேக்கப்பே இந்த ஊடகங்கள்லையும் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சொல்றது இல்லை. இந்த 21,708 கோடி அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து இவங்க ஏதோ மத்திய அரசு கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு மாயை உருவாக்குவது தவறான விஷயம். அது கூட ஒரே ஒரு விஷயம் கார்த்திக், இதுல இந்த நிதியில அது வராது. பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்க முடியாது. அது மாநில அரசுக்கு தெரிந்தும் கேட்டிருப்பது என்பது கேட்டவருக்கு கொடுக்கலன்றது பர்சன்டேஜ் பேசுறது வேண்டும்னே தூண்டி விடுகிற செயல்.
ரெண்டு விஷயம் நாராயணன் சார் சொல்ல ஒரு விஷயம் நிச்சயமாக எனக்கும் யோசிப்பு இருக்கு. அதாவது மணல் கொள்ளை என்ற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. அதே மாதிரி ராஜா பாஜகனுடைய தலைவர் சொல்றதுல வந்து இந்த 24,000 கோடி இதுவரையான இந்த நிதிகளை வந்து எல்லாத்தையும் பண்றதுக்காக, அது குளங்கள் குட்டைகள் எல்லாம் 10 ஆண்டுகள்ல இது எப்படி செலவிடப்பட்டது என்ற அந்த கேள்வியும், இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான், பாஜக எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான், எல்லா அரசியல் கட்சிகளும் மேல எழுப்ப வேண்டிய கேள்விகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் மேல எழுப்ப வேண்டிய கேள்விகள். ஒவ்வொரு வருடமும் வந்து கணக்கு காமிக்கிறார்கள் இந்த இரு திராவிட கட்சிகளும். ஆனால் வேலை நடந்ததுன்னு பார்த்தா நிச்சயமாக நான் அடித்து இன்னைக்கு ஆணையிட்டு சொல்கிறேன், வேலை எங்கேயுமே நடக்கவில்லை என்ற ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்தல் நடக்குது. அங்க பிரதமரானாலும் சரி, இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், பாஜகவினுடைய அனைத்து ஆளுமைகளும் அங்க சென்று என்ன சொல்றாங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறுகிறார்கள். தேர்தல் முடிந்தாகிவிட்டது. பெரும்பாலான விவசாயிகள் பாஜக ஓட்டளிக்கிறார்கள், ஜாட்டுகள் வந்து குறிப்பாக ஓட்டளிக்கிறார்கள். அதனால தான் வெஸ்டர்ன் யூபியில் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி வருகிறது. அதன் பிறகு ராதா மோகன் சிங் உங்களுடைய நாடாளுமன்றத்திலே உறுதிமொழி கொடுக்கிறார். அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 86,241 கோடி தள்ளுபடி செய்கிறேன் என்ற உறுதி கொடுக்கிறார். தமிழக விவசாயிகள் கேட்கறது என்ன, 8,000 கோடி மொத்தமா. இது தமிழகம் ஏன் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி சார். நிதியமைச்சர் ஜெட்லி வந்து என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, மாநில அரசுடைய நிதியிலிருந்து கொடுக்க போறோம், அவங்க தான் அந்த கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு. அது நாராயணன் தான் விளக்கம் கொடுக்கணும். அந்த 86,000 கோடிங்கிறதையும் மாநில அரசை தள்ளுபடி பண்ண போதான். நான் ஒரு முடிச்சிடறேன். அதாவது 2006 கலைஞராட்சி வருது. கலைஞர் இது வந்து தள்ளுபடி செய்கிறாரு. அது எங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் முதல் கட்டமாக செய்கிறார். அதன் பிறகு மத்திய அரசை வலியுறுத்தி முடிந்த அளவுக்கு 49 PSU பேங்க்ஸ் இருக்குது, அதாவது மத்திய அரசை சார்ந்த வங்கிகள் இருக்குது, அந்த வங்கிகள் இருந்து தள்ளுபடி செய்கிறார். 2016 ஜெயலலிதா அரசாங்கம் வருது. முதல் கையெழுத்து மறுபடியும் அதே மாதிரியான ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருக்கிற அத்தனை 5,600 கோடி வந்து இது பண்ணிடுறாங்க. அப்ப இப்ப இருக்கிற கடன் பூரா இதுதான் பாஜக இங்கதான் ஒரு பெரிய ஒரு தவறு செய்கிறது. ஒரு பிரச்சாரம் வந்து தவறு என்று நான் கூறுவேன். அதாவது இருக்கிற கடன் பூரா தமிழ்நாடு இங்க இருக்கிற கோஆபரேட்டிவ்ஸினுடைய கடன் என்று வருத்தி வைக்கிறது நிச்சயமாக தவறானது. இந்த கடன் பூரா மத்தியை சார்ந்த, அதாவது PSU பேங்க்ஸை சார்ந்த வங்கிகள் 49 வங்கிகள் இருக்குது. இந்த 49 வங்கிகளினுடைய ஜூன் 2016 இருக்கிற கடனுடைய நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, வரா கடன் பேட் லோன்ஸ் நிலைமைன்னு பாத்தீங்கன்னா 6 லட்சம் கோடி இருக்கிறதுல 8,000 கோடி தள்ளுபடி செய்திருக்குது. அருந்ததி பட்டாச்சாரியா SBI சேர்மன் ஆனாலும் சரி, ரிசர்வ் வங்கி ஆனாலும் சரி, மத்திய அமைச்சர் ஆனாலும் சரி, நிதியமைச்சர் ஆனாலும் சரி என்ன கூறுகிறார்கள், இது வந்து ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும், அப்புறம் வந்து விவசாயிகள் காசே திரும்ப கொடுக்க மாட்டார்கள், லோன் வாங்கிக்குவாங்க ஆனா கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான எப்போ வருது இந்த மாதிரியான முடந்த நியாயங்கள் பாத்தீங்கன்னா, நூற்றாண்டு காலாத ஒரு வறட்சி நடத்தி கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஒட்டுமொத்தக்கும் வறட்சி. அவரும் கேட்கிறாரு, எல்லா மாநிலங்களையும் வறட்சி இருக்கு, ஆனா தமிழக விவசாயிகள் மட்டும் ஏன் போராட்டம் நடத்தினாங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் பிரச்சனை. அதாவது யூபியில வந்து நீங்க வந்து சொல்லிட்டீங்க, அது மாநில அரசினுடைய நிதியிலிருந்து வருதோ மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து வந்ததெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் பாஜகவினுடைய அரசாங்கம் எங்கெங்க செயல்படுதோ, என்னென்ன யுக்திகள் கையாள முடியுமோ, ஒரு தேர்தல் ஜெயிக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனை பண்ணால் 3 வருடமாக வறட்சி நிலவுகின்றது. தமிழ்நாட்டில் சென்னை அந்த ஒருங்கிணைந்த அந்த பகுதிகளில் மட்டும்தான் 2015 டிசம்பர்ல பெரும் வெள்ளம் வந்தது. அதன் பிறகு மழையே பெய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது. 3 வறட்சியை கண்ட விவசாயிகள் வேற வழி இல்லாமல் இங்கெல்லாம் போராடி போட்டாங்க. இந்த அரசு செயல்படாத அரசு என்றே வைத்துக் கொள்வோம், நீங்க செயல்படுற அரசு தானே, ஒரு பெரும் ஆளுமை இருக்கிறாரே மோடி, இந்தியா ஒட்டுமொத்தக்கும் பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மறைமுகமாக பின்னால வழியாக முன்னாடி வழியாக எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கீங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கீங்களே, நீங்க ஏன் தள்ளுபடி பண்ண முடியல? 8,000 கோடி ஏன் தள்ளுபடி பண்ணல? நீங்கள் நாங்கள் முன்னாலேயும் வருவோம் பின்னாலேயும் வருவோம், அதெல்லாம் அரசியல்லாம் எப்படி வேணாலும் வரட்டும், ராதாகிருஷ்ணன் அதெல்லாம் சொல்லட்டும். இல்லை எப்படி வந்தாலும் செய்யணும்ல, மக்களுக்கு தானே செய்யணும். இல்லை ஆனால் அப்போ இங்கே ஒரு செயல்படாத அரசு இருந்தால் அதை விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க. பயம், அச்சத்தின் காரணமாக சில எதிர்க்கட்சிகளும் என் நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேசத்துல திரு நாராயணன் அவங்க தரப்புல பிரதிநிதிகள் வரும்போது கேள்வி கேட்க தானே செய்யறோம். இல்ல நான் சொல்ல செய்யல, நீங்க வைக்கக்கூட குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க தரப்புல வைக்க தானே செய்யறோம். நீங்க கேட்கவே இல்ல, அவங்களை புனிதப்படுத்துற மாதிரியே நீங்க சொல்லும் போது நோக்கம் வந்து வேற மாதிரி. முதல்ல we should understand எதை எங்க பேசணும், எதை எங்க கேட்கணும். ஒரு பல் டாக்டர் கிட்ட போயிட்டு என் கண்ணை சரி பண்ணுன்னு கேட்க முடியாது, இதுதான் விஷயமே. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ தான் டாக்டர் ஆச்சே, நீ எதுவாக இருந்தா டாக்டர் தானே, எனக்கு பல்லு வலி, நீ எனக்கு சிகிச்சை கொடுன்ற மாதிரி தான் இருக்குது இது விஷயமே. நான் சொல்வது இன்ன கிரக்ஸ்.
நிதியமைச்சர் பேசியிருக்கிறாரு திரு நாராயணன். சார், நிதியமைச்சர் பேசியிருக்கிறத தமிழக நிதியமைச்சர் பேசியிருக்கிறாரு. சரிங்க, அப்ப நாளையிலிருந்து டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள், நான் என்ன சொல்ல வரேன், இங்க நீங்களும் சரி ராதாகிருஷ்ணன் சரி ஒரு ஜட்ஜா இருங்க. இன்னையிலிருந்து தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் அத்தனையும் நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம், மத்திய அரசு பாத்துக்கிட்டு சொல்லட்டும். 2 நாள்ல மணல் கொள்ளையை தடுக்கிறோம். தைரியம் இருக்குதா தமிழக மாநில அரசுக்கு? நீங்க உள்வாங்குது இல்ல. உத்தரப்பிரதேசத்துல உறுதியாக சொன்னோம், எங்களுடைய அந்த மாநிலத்துல நாங்கள் வெற்றி பெற்றால் கடன் தள்ளுபடி செய்வோம். எப்படி செய்வோம் அப்படின்னா, அங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவோம். அங்க இது மத்திய அரசுல இருந்து ஃபண்டு கிடையாது. இப்ப இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு மறுபடியும் வந்த உடனேயே இந்த இயற்கை வளங்களை அரசு அதிக அளவில் நாங்க வருமானத்தை பெருக்குவோம்னு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 86,000 கோடி ரூபாய் கடனையும் மாநில அரசு மத்திய அரசுடைய எந்த விதமான உதவியும் இல்லாம முழுக்க முழுக்க தன்னிச்சையாக மாநில அரசே தள்ளுபடி செய்ய போகிறது. ஒரு நிமிஷம், இப்ப ராதாகிருஷ்ணன் மாநில அரசே தள்ளுபடி செய்ய போகிறது. ஆமா கார்த்திகேயன், இப்ப ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இதுல நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல கூட PSU பேங்க்ஸ்ல கூட இருக்குது. அதாவது எனி விவசாய கடன், அதாவது அக்ரிகல்ச்சர் லோன் PSU பேங்க்ல வாங்கினா சட்டம் இருக்கிறது, விதி இருக்கிறது. என்ன தெரியுமா, யார் 1 ரூபாய்க்கு வாங்கினா கூட அது இன்சூர் பண்ணிருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. PSU பேங்க்ல வாங்கியிருந்தாக்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. என்ன செய்யணும் அவங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற VA கிட்ட சர்டிபிகேட், இந்த மாதிரி என்னுடைய பயிர் நாசமாயிடுச்சு, என்னுடைய விவசாயம் பொய்த்து போனதுனால முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ் போயிடும். நான் இது பொய் சொல்லல, தாராளமா யார்கிட்ட வேணா கேளுங்க. எனி அக்ரிகல்ச்சர் லோன் சார், நான் இத பாருங்க, இது எளிது அரிதெல்லாம் வேணாம். நான் கேட்கிற சாதாரண விஷயத்துக்கு ராதாகிருஷ்ணன் பதில் சொல்ல மாட்டாரு. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் சார், இது அக்ரிகல்ச்சர் லோனு நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்கி இருந்தால் சட்ட விதிகளின்படி உறுதியாக காப்பீடு செய்திருக்க வேண்டும். விவசாயி செய்யணும்ன்றது அவசியம் இல்ல, வங்கி செய்திருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், அப்ப தள்ளுபடி என்ற கேள்வி எங்க இருந்து வருது? நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயியோடைய பயிரும் ஏதோ பிரச்சனை அப்படின்னா, அப்படிலாம் நீங்க பயிர் காப்பீடு நீங்க கோருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி கிடையாது. மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல அந்த பயிர் சேதங்கள் இருந்தாதான் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், சேர்த்து பதில் சொல்றேன். நான் சொல்வது, விவசாய கடன் என்று இருந்தால் அதற்கு 100% காப்பீடு சென்ட்ரலைஸ்டு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல இருந்து ஆகணும். இதுதான் விஷயம். நான் அதுதான் சொல்றேன், இல்ல இதுதான் பிரச்சனை. அதாவது சார் சொல்றது ரொம்ப எளிதா போச்சு. ஒரு VA கிட்ட போங்க, அந்த ஆள் அங்க உட்கார்ந்து இருப்பாரு, அவர் கொடுத்துருவாரு. இதுதான் பிரச்சனையே. அதாவது எவ்வளவோ விவசாயிகள் பல முறை விளக்கி இருக்கிறார்கள், டெல்லியிலும் விளக்கி கொண்டிருக்கிறார்கள், சென்னையிலும் விளக்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியாதுங்க சார். அதுக்கு யார் காரணம்? மத்திய அரசா? அதுக்கு மோடி தான் காரணமா? அது பிரச்சனை அதுதான். ராதாகிருஷ்ணன் மாதிரியான நபர்கள் மோடி என்ன பேச விடுங்க சார். ஒரு நிமிஷம். இதற்கு விரிவான கைட்லைன்ஸ் இருக்கு. பிரச்சனை கைட்லைன்ஸ் தான். VAOங்கிறவர் மாநில அரசாங்கத்தை சார்ந்திருந்தார் கூட, இன்சூரன்ஸ்ங்கிறது கைட்லைன்ஸ் வைக்கிறது மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் தான். அந்த மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் சொல்றது, சுத்து வட்டாரத்தில் இருக்கிற 9 கிராமத்துல வறட்சி இருக்கா, இது ஒரு கேள்வியாக வருது. இந்த மாதிரியான 10 கேள்விகள் இதுல வருது. இந்த 10 கேள்விகளுக்கு இந்த விவசாயி ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் ஒரு VA நின்று, உங்க கிராமத்தில் வளர்ச்சி இருக்கா, ரெவன்யூ அதிகாரிகள் போய் நின்று, என்னுடைய ஒரு விவசாயினுடைய பயிர் வாடி போயிடுத்து, அடுத்த ஒரு விவசாயினுடைய பயிர் பாதி காப்பாற்றப்பட்டால் இந்த விவசாயிக்கு கொடுக்க முடியாது. நம்ம அரசியலை விட்டு விடுறோம். அப்புறம் அடுத்தது சார் சொன்னார், நான் திராவிட கட்சியில விமர்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தொடங்கியதே அதுதான். எச் ராஜா சொன்னது உங்களுடைய கருத்தும் நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆரம்பித்தேன். இரு திராவிட கட்சிகளும் 50 வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தாலும் தூர்வாரது தான் நான் ஆரம்பிச்சேன். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தனியா சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தனியா சொல்றேன், அவர்கிட்டையும் கேள்வி வச்சிடறேன். தூர் வாங்குற காசு ஓ பன்னீர்செல்வம் பண்ணாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, எங்க போகிற கேள்வி நாங்க வச்சிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரசியலை விட்டு விடுவோம். கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக 5 கோடி விவசாயிகள் விவசாயத்தை விட்டு நகரங்களை நோக்கி வந்துள்ளார்கள், வேலை இல்லாத பிரச்சனைகளுக்காக. கடந்த 20 வருடமாக, அதை UP அரசாங்கம் இருந்தது, NDA அரசாங்கம் இருந்தது, எல்லா அரசாங்கமும் இருந்தது, ஏறத்தாழ 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் பிரச்சனை. அரசியலை விட்டு விடுவோம், விவசாயிகளை காப்பாற்றுவோம், இல்லைன்னா நாளைக்கு சோறு இருக்காது. அதான் நானும் சொல்றேன், அரசியலை விட்டுருங்க. எதற்கெடுத்தாலும் மோடியையும் மத்திய அரசையும் குறை சொல்ல வேண்டும் என்கின்ற மனப்பான்மையை விட்டு இந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்கியது, எங்கிருந்து இது முடியாது ஏன் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் எனக்கு ஒரே சாதாரண விஷயங்க, வறட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா
இந்த ஒரு வருடத்துல மழை வரத்து என்பது தமிழகத்துல குறைந்திருக்கான இல்ல பார்க்க வேண்டியது இல்ல சார். மத்திய அரசுடைய பங்களிப்பு என்னன்னு இப்ப நீங்க செய்தி பாத்தீங்க, நிதியமைச்சர் அதுல சொல்றத செய்தியை நம்ம போட்டோம். பயிர் காப்பீட்டு தொகையை செலுத்தியாச்சு, மத்திய அரசு பங்கு தான் செலுத்தப்படல, அதை திருப்பி அதை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நிதியமைச்சர் சொல்றாரு. ஒரு வரியில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறது மத்திய அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக ஒரு வரியில நீங்க வந்து ஒரு விமர்சனம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், நிதியமைச்சர் சொல்லக்கூடிய நான் சொல்றேன். அப்போ நாங்க சொல்றதும் அதே மத்திய நிதியமைச்சர் சொல்ற வரதானே. இப்ப பாருங்க, இந்த கடந்த 7 மாதங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 2015-16 காப்பீட்டு தொகையை மாநில அரசு செலுத்தவில்லை. மத்திய அரசு 190 கோடியை காப்பீட்டு நிறுவனத்திடம் செலுத்தி 1 வருடம் ஆகிறது, இவங்க செலுத்தல. அதாவது அவர் சொல்றது 2015-16 அமௌண்ட்டை இன்னைக்கு செலுத்துறாங்க. நேத்து இவ்வளவு தூரம் தொடர்ந்து என்னை போன்றவர்கள் பல விவாதங்கள்ல பேசின பிறகு இதை செய்திருக்கிறாங்க. நான் ஆவணங்கள் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு சிக்கல் ககன்தீப் சிங் பேடி போன வாரம் போய் இதை கிளியர் பண்ணிருக்காரு. எப்படி தெரியுமா பண்ணிருக்காரு? அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபிகர் கொடுக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு என்கிட்ட அந்த ஃபிகரை வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 80-90 ஹெக்டேர்ல வந்து விவசாயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லுது 1200 ஏக்கர்ல நடந்திருக்குன்னு சொல்லுது. உண்மையிலே சார், இது வந்து ஒரு பொது இடமா இருக்கிறதுனால நான் வந்து கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மோசமாக ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அலசுகிற ஒரே ஒரு கட்சி அதிமுகவும் அரசு மாநில அரசு விமர்சனங்களையும் கேள்விகளையும் கேட்காம நீங்க ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு எடுத்துக்கங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 50 தொழிலதிபர்களின் 1.25 லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு. அதுக்குதான் சொன்னேன், 8000 கோடி விவசாயிகள். அதுக்குதான் சொன்னேன், சில விஷயங்களை இக்னோர் பண்ணிடணும். ராகுல் பாவம், அரசியலுக்கே வருவதற்கு ராகுலுக்கு விருப்பம் இல்ல. அவரை இக்னோர் பண்ணுங்க. நீங்க அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி இக்னோர் பண்ணுவீங்க? அவர் தெரியாத பேசுறாரு. உங்களுக்கு ராகுல் வேண்டாதவர், அவரை நம்ம இக்னோர் பண்ணலாம். அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி நீங்க இக்னோர் பண்ணுவீங்க? இது உண்மையா பொய்யா? ராகுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனா குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க. அரசியலுக்கு வந்தது விபத்து. ராகுல் உங்களுக்கு பிடிக்கணும்னா அவர் குற்றச்சாட்டும் பிடிக்கணும். குற்றச்சாட்டு தெரியாத பேசுறாரு சார் அவரு. இவர் சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இல்லைங்கறீங்களா? தவறு. ஏன்னா இது வந்து ரைட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து தள்ளுபடி இல்ல. இது வந்து பல முறை நம்ம தொடர்ந்து சொல்றோம், ஊடகங்கள் இந்த விஷயத்தை திரித்து வெளியிடக்கூடாது, பேசக்கூடாது, தவறான விஷயம். எந்த கார்பரேட் 1,43,000 கோடி இல்ல சார். ராகுல் காந்தியோட கேள்வி நான் சொல்லி தான் கேட்கிறேன். அவர்கள் சொல்வதை நீங்க ஒரு லைன்ல போடாதீங்க, அதனுடைய உண்மை என்னன்னு ஆராய்ஞ்சு வெளியிடுங்க. நம்ம தொடர்ந்து அப்படி பாத்தீங்கன்னா இதே ரைட் ஆஃப் அப்படின்ற அந்த வார்த்தை இந்த மாதிரி 5 மடங்கு காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இந்த நாட்டை எதிர்த்து போயிட்டாங்கன்னு சொல்லலாமா? தட் இஸ் ராங். நான் சொல்வது, இந்த நாடு முழுவதும் கடந்த ஆண்டு 3,26,25,000 விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களை காப்பீடு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலமும் கர்நாடகா 15 லட்சம், ஆந்திரா 10 லட்சம், ஆனா தமிழ்நாட்டில் வெறும் 13,000 பேர். இதுக்கு யார் காரணம்னா மாநில அரசு தான். இந்த காப்பீடு செஞ்சிருந்தாங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இதெல்லாம் பண்ண முடியல, இல்ல கார்த்திகேயன், இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல நான் விவசாயி பத்தி பேசுறேன். நான் என்ன சொல்றேன், இந்த நிலங்களை அவர் சொன்னார் இல்லையா, ராதாகிருஷ்ணன் சொன்னது சரிதான், எல்லா நிலங்கள்லயும் 33%, 50%. இன்னைக்கு கடந்த 3 வருஷமா ஃபசல் பீமா யோஜனால அது கிடையாது. ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா கூட தாராளமா கொடுக்கணும். இது மாநில அரசு வாராக்கடன் பத்தி ராகுல் காந்தி சொல்லிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை இல்ல அப்படிங்கறது தவறுங்கிறது. ஆர்பிஐ நம்பர்ஸ் வச்சு போவோமே, 6 லட்சம் கோடி ஜூன் 2016 பேட் டெட்ஸ் இருக்கு. இதுல வந்து 1.4 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம், ஆர்பிஐ, 49 PSU வங்கிகள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிங்க ஒத்தி வச்சார்கள். அப்ப அவங்க பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ரைட் ஆஃப்னு சொல்ல, அதாவது அவங்களுடைய புக்ல இருந்து எடுத்து வேற எங்க வச்சிருக்காங்க. அதற்கு என்ன பேர்? அதற்கு என்ன பேர் தான் கேக்குறேன். 1.4 lakhs, அதாவது உங்களுக்கு ஒரு கடன் வர வேண்டி இருக்கிறது, அது நீங்க இப்படி வர போறதில்லைன்னு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க, அவங்க கொடுக்க போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த கடனை வந்து நாங்க வந்து தள்ளுபடின்னு வச்சுக்கலாம், ரைட் ஆஃப்னு வச்சுக்கலாம், இல்லனா ஒரு பேர் சொல்லாமே வச்சுக்கலாம். உங்க சௌரியத்துக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு கூட
86,000 கோடி வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய சக்தி இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கும் கிடையாது என்ற ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்குது. எல்லா மாநிலத்தினுடைய ஃபைனான்ஸும் மிகப்பெரிய குளறுபடியில் இருக்கு. யோகி ஆதித்யநாத் வந்ததுனால அது உத்தரப்பிரதேசத்துல சக்தி வந்தது. முதல்ல ஃபிகர்ஸ் ஓட பேசுங்க. ஒரு வந்து 39,000 கோடி 86,000 கோடி போன அந்த தகவல் வெளியே வரட்டும். வெளியே வரட்டும். மாநில அரசே செய்தாங்கறதை பார்த்துட்டு 86,240.2 கோடி இதுதான் யூபியினுடைய டோட்டல் பேட் டெட்ஸ். ஃபார்மிங்ல இருக்கிற செக்டர்ல பேட் டெட்ஸ். நான் வந்து அதை வந்து தள்ளுபடி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல. ஒரு மாநிலம் போன வருடம் அகிலேஷ் யாதவ் தாக்குன பட்ஜெட்ல வந்து பற்றாக்குறை இருந்தது. அந்த பற்றாக்குறை பட்ஜெட்ல இருந்து எப்படி இந்த நிதியை போறாங்க அடிப்படையில் பேசலானால வரட்டும் நாராயணன், தகவல் வரட்டும், கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு, விவரங்கள் வெளியே வரட்டும், நம்ம பேசலாம். இடைவேளைக்கு பிறகு பேசுவாங்க. அரசியல் பட்டாபிஷேகத்துக்கு ரஜினி ஒத்திகையா அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. அவருடைய ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர்கள் செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து பார்க்க போறதா செய்தி சொல்லுது. எப்படி பார்க்கலாம்? ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க. தமிழக அரசியலுக்கு இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் என்ற அந்த எதிர்பார்ப்புலாம் நம்ம எல்லாரும் இருந்தோம். ரஜினி வருவார்னு. நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது கருத்தை வந்து 96லேருந்து ஒவ்வொரு தினமும் நான் காலையில் எழுந்திரிச்சு பத்திரிகை பார்க்கும்போது ரஜினி அரசியலுக்கு வந்தாரான்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மோடி ஒரு 3 முறை சென்று சந்தித்தார் ரஜினியை. பல நிகழ்வுகளில் வீட்டுக்கு கூட போய் சந்தித்தார். அப்போ எல்லாம் வராத ஒரு ரஜினி ஏன் இந்த செய்திகள் இப்போ வருதுன்னா, அடுத்ததாக ஒரு படம் வர வேண்டி இருக்கிறது. அதாவது ஒரு இது வந்து பாலிவுட்னுடைய, அதாவது பாம்பேயில் இருக்கிற படங்களுடைய ஒரு யுக்தி. அதாவது ஒரு படம் வெளிவரதுக்கு முன்னால் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கான்ட்ரவர்சியில அந்த சலசலப்புலேயே அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் ஓஹோன்னு ஓடிடும். இதுவும் ஒரு யுக்தியாகத்தான் இருக்கிறது. இது பார்க்கறது என்றது ஏப்ரல் 2ஆம் தேதி இருக்கிற அந்த நிகழ்வும் உண்மையாகத்தான் இருக்குது என்று நான் கருதுகிறேன். பல மாவட்டங்களுக்கு அழைப்பு போயிருக்கிறார் கூறுகிறார்கள். ஆனால் முன்னாடி இருக்கிற ஒரு 1-2 ஆஃபீஸ் பேர் அதாவது ரஜினியினுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அதற்கு ஒரு கொடி ஆரம்பித்ததுக்காக அவர்கள் கட்சியில் அந்த ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்தே விலக்கி வைத்தார்கள். இன்னும் அவங்க வந்து திருப்பி எடுக்கவில்லை. இதெல்லாம் இன்றைய நிலைமை. இது ஏன் வருதுன்னா மறுபடியும் வருதுன்னா, இப்போ வந்து கங்கைமரன் போய் சந்தித்தார். கங்கைமரன் ஆர்கே நகர் தேர்தலில் பாஜகவின் சார்பில் போட்டியிடுகிறார். அது போய் சந்தித்தன் பிறகு ஒரு பெரிய ஒரு சலசலப்பு வருது. எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் வைக்கிறாங்க, கங்கைமரனும் ரஜினி இருக்கிற மாதிரி. அதன் பிறகு ரஜினி ஒரு ட்வீட் போடுகிறார், நான் வந்து யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல இந்த தேர்தலில்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு நிறைய பின்னணிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது என்னை பொறுத்தவரை நானும் ஒரு 21 வருடம் 21st இயராக வெயிட்டிங்கில் இருக்கேன் அன்றாடும். இனி இது வருமா, இவர் வருவாரா வரமாட்டாரா என்றது ஒரு இது என்னுடைய வாழ்நாளில் நடக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது இருக்கா அந்த செய்தியில? சொன்னதுல பாதி விஷயம் சரிதான். அவர் வந்து பலமுறை வருவாருன்னு அவரா சொன்னதா மாதிரி எனக்கு தெரியல. நான் எப்போ வரணும் எங்கே வரணும் அப்படின்லாம் வந்து டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இஷ்யூ என்னன்னா, அவர் வந்தால் நல்லது தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கா பிஜேபிக்கு? அரசியலுக்கே வரட்டும், பிஜேபிக்கு வரட்டும், தாராளமாக. சரி, ஜனநாயக நாடு. யாரும் வந்து கட்சி ஆரம்பிக்கிட்டால் தாராளமாக ஆரம்பிக்கிட்டோம், அது அவருடைய உரிமை, ஜனநாயக உரிமை. அவர் செய்தால் நல்லது. நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு வந்தால் அதுவும் நல்லது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாங்கள் தாராளமாக வரவேற்கிறோம். ஆனால் வரேன்னு அவர் என்ன பொறுப்பானா கொடுக்கலாம். தகுதியான ஒரு நபர் இல்லை ஒரு விஷயம், அவர் தகுதியான ஒரு நபர். ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நண்பர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கங்கை அமரன் விஷயம்லாம் சொன்னாரே தவிர, அதன் பிறகு நடந்த அவரை மிரட்டப்பட்ட விஷயத்தை பற்றி பேசலை. அவரை இலங்கைக்கு செல்லக்கூடாது என்று ஒரு சிலர் வந்து அச்சுறுத்தி இருக்கிறார்கள், அதை பற்றி பேசலையே. எவ்வளோ பெரிய இஷ்யூ அது. அதை எப்படி ரொம்ப சேஃபா மறந்தாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் பின்னணின்றது. அதுதான் அதனுடைய பின்னணியில தான் இந்த 2ஆம் தேதி விஷயம் வருது. அதை கூட மறுத்திருக்கிறாங்க ரஜினியினுடைய அவரும் சரி அவருடைய நிர்வாகிகளும் சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இலங்கை செல்லவிருந்த அந்த பயணத்தை ஒரு தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்பது வேண்டுகோள் தான் வச்சோம்னு திருமாவளவன் சொல்றாரு, வலியுறுத்தணும். அதை ரஜினியை சொல்றாங்க. முழுமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம்?
நான் முழுமனதாக ஏற்றுக்கொள்ள. இன்னொரு முறை நான் அவருடைய பதில் சொல்லும் செல்ல வேண்டும் என்றால் என்னை தடுக்காதீர்கள் என்ன அர்த்தம்? சார் எப்படி வேணா ஓபன் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட் ஆஃப்ன்றத வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி வேணா புரிஞ்சுப்பேன். நீங்க சொன்னீங்க இல்லையா மிரட்டப்பட்ட ரஜினினா அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கான்னு கேட்க நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். என்ன இனிமேல் தடுக்காதீர்கள். தடுக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? மிரட்டினாதான் அர்த்தம். தடுக்காதீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். மிரட்டினாங்கன்றத நான் சொல்றேன் சார். மிரட்டினாங்க. அப்புறமா வந்து ஒரு சிலர் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. நாங்க மிரட்ட யார் மிரட்டினாங்க? அதுதான் சொன்னேன். நான் சொன்னேன் யாரோ மிரட்டி இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த அறிக்கை ஏன் அவர் கொடுக்கணும்? அந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் என்ன கேட்கிறேன், அவருக்கு யார் கூப்பிட்டு வேணாலும் அவர் போட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்களால போக முடியாது, போற ஆளை ஏன் கெடுக்குறீங்க? அங்க தமிழர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அவர் போறாரு. அவர் போகாதிருந்தது அவரை நாங்க கண்டிச்சோம். ரஜினிகாந்த் போகாதிருந்ததே தவறு, அந்த அறிக்கை அவர் கொடுத்ததே தவறுன்னு சொல்றோம். அந்த அளவிற்கு ரஜினிகாந்த் தகுதியுள்ள ஒரு நபர், நல்ல மனிதர், தேசபக்தி கொண்டவர், தெய்வ பக்தி கொண்டவர். அவர் வருவது என்பது வந்தால் வரவேற்கத்தக்கது, பாஜகவில் இணைந்தால் வரவேற்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடம் அப்படிங்கறத வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லோருமே முயற்சி செய்யறாங்க. அந்த அடிப்படையிலான ஒரு முயற்சி இதை எடுத்துக்கலாமா? அப்படி கூட பார்த்துக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில வந்து ரஜினி என்ன கூறுகிறார், அந்த செய்தி என்ன கூறுகிறதுனா, இவரெல்லாம் அழைத்து பேச போறாரு, இதை வந்து ட்ரஸ்டா மாத்திருங்க, இந்த ரசிகர் மன்றத்தை ட்ரஸ்டா மாத்திருங்க, இன்னொரு டைம்ல ட்ரஸ்ட்டை வச்சுட்டு நீங்க கொஞ்சம் நல்ல காரியங்கள் பண்ணுங்க தமிழக மக்களுக்கு, அதன் பிறகு வேணால் இது அரசியல் கட்சியாகவோ இல்லைன்னா பாஜகனுடைய இணைய மாதிரியோ எந்த மாதிரியான அந்த இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து கொடுத்திருக்காங்க அந்த அந்த செய்தி சொல்லுது. இதை தாண்டி நாராயணன் சார் கிட்ட எனக்கு சொல்ல வேண்டியது, தொடர்ந்து ஊடகங்களையும் என்னை போன்ற நடுநிலையாளர்களையும் இப்படி இல்ல, நீங்க வந்து தொடர்ந்து வந்து இவ்வளவு பெரிய கொடூரமான இந்த விமர்சனங்கள் வைக்காதீர்கள். ஏனென்றால் நான் இந்த விஷயத்துல ட்விட்டர்ல எவ்வளவோ பதிவு செய்திருக்கேன். எனக்கு மிக வருத்தமான விஷயம் என்னவென்றால், தமிழர்களை தொடர்ந்து இங்கிருக்கும் ஆளுமைகள் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் இருக்கும் தமிழர்களை தொடர்ந்து இங்க இருக்கிற கேம்ப்ஸ்ல 110 கேம்ப்ல நான் விசிட் பண்ணி நான் அதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்கேன். இந்த கேம்ப்ல இருக்கும் தமிழர்களை போல இலங்கை தமிழர்களை கூட கண்டுகொள்ளாத இந்த அரசியல் கட்சிகள் ஏன் ரஜினியை தடுத்தார்கள்? ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு பிராமிஸ் கொடுத்து அதன் பிறகு ஒவ்வொரு பெரு ஆளுமைகளும் பின்வாங்குவதனால அங்க இருக்கும் தமிழர்களுடைய அந்த பொசிஷன் என்றது இடிந்து கொண்டே வருகிறது. இந்த ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது. நான் இது பல முறை பல இடங்களில் பேசியிருக்கேன். இந்த வாட்டி அந்த ஒரு அரசியலை கொண்டு வர வேண்டாம் என்று பார்த்தேன். இது பாஜகவை சார்ந்த ஒரு அரசியல், பாஜகனுடைய டெஸ்பரேஷனை காமிக்கின்ற ஒரு அரசியலாகத்தான் இந்த ரஜினியுடைய இதை நான் பார்க்க முடியும். போயிருக்கலாங்கிறது உங்களுடைய நிச்சயமாக போயிருக்கலாம், போயிருக்க வேண்டும். அவர் அங்க சென்று அங்க இருக்க நிலைமை பார்த்திருக்க வேண்டும். தமிழர்கள் கூட நின்று போட்டோ எடுத்தாலே அது தமிழர்களுக்கு பெரும் ஒரு ஸ்ட்ரெங்காக வந்திருக்கும். பசுவதைக்கு ஆயுள் சிறை விதிக்கும் சட்டம் வந்து குஜராத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பசுவதைக்கு முதலாக ஆயுள் தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது குஜராத் மாநிலம் தான். ஏற்கனவே 50,000 ரூபாய் பசுவை வந்து துன்புறுத்தினால் 7 ஆண்டுகள் சிறை அப்படின்னு இருந்த சட்டத்தை திருத்தி இப்போ புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, சமீபத்தில் நடந்த இந்த தமிழகத்தில் மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அதில் வந்து காளைகளுக்கு மாடுகளுக்கு அதை எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னு பல்வேறுமான விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தாக்கமாக கூட இது வந்து வந்திருக்கலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு, பசு காளை இது போன்ற இனவிருத்தி செய்யக்கூடிய நமக்கு பால் கொடுக்கக்கூடிய அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கக்கூடிய இந்த கவ் அப்படிங்கிற விஷயத்தை, பசுங்கிற விஷயத்தை பாதுகாக்கணும்னு ஒரு மெசேஜ் நாடு முழுவதும் போயிருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துக்கு பிறகு ஏற்கனவே அங்கே சட்டங்கள் இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் அதை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஜல்லிக்கட்டுனால பாதுகாக்கப்படலை அப்படின்னு ஏதாவது புரிதல் இருக்கா என்ன? ஆமாம், நீங்கள் அந்த போராட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இந்த நம்ம காளைனா என்ன, மாடுனா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்களே. அதனால் அதனுடைய மெசேஜ் தான் போயிருக்கோம். தமிழகத்தில் வந்து பசுக்களையும் காளைகளையும் எப்படி பாதுகாக்க வேண்டும், அது நம்மோட ஒவ்வொரு மனிதனுடைய உயிரோடும் கலந்தது அப்படிங்கிற அந்த போராட்டம், அந்த களம் உணர்த்தியது. அதனுடைய விவசாயிகள் வாதம் இதுதானே, நாட்டு இனங்களை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில தான் இந்த விளையாட்டு வேணும். நீங்க சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா? வேற வேற டோன். ஆனா தமிழ்நாட்டில் வந்து மாட்டுக்கறி திருவிழாவும் நடத்தினாங்கல்ல, அதுதான் கோடிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க ஜல்லிக்கட்டுனே ஆரம்பிச்சீங்களேன்னு சொல்லக்கூடாதா? நான் சொல்லக்கூடாதா?
இல்ல என்ன தொடர்புன்னு நான் கேக்குறேன். நீங்க தொடர்பு இல்ல ஜல்லிக்கட்டு சார், பசுவினுடைய- மாட்டுக்கறி திருவிழா நடத்துறாங்க, நீங்க சொல்றதை ஆமாங்க, ஏத்துக்க முடியும், புரிஞ்சுக்க திருவிழா முடியும். இல்ல. அதாவது ஜல்லிக்கட்டோட ஒப்பிட்டு சொல்லுறீங்க, எப்படி சொல்றீங்க? நான் ஒப்பிட்டு சொல்லல கார்த்திகேயன். இந்த நேரத்துல அதை நான் நினைவு கூர்ந்தேன், அவ்வளவுதான். தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டம்னு சொல்றது ஒரு விழிப்புணர்வு நடந்துச்சு. அந்த அந்த விழிப்புணர்வின் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்பொழுது பசு என்பது மிக மிக முக்கியம் என்ற ஒரு அருமையான விஷயத்தை தெரிஞ்சிருக்குது. குஜராத் அதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கு. தமிழகத்துல இந்த மாதிரியான சட்டங்கள் வரணும். திரு ராதாகிருஷ்ணன். பெரும் வியப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதற்கான சில பெக்யூலியர் சட்டங்கள் இருக்கும். இப்போ குஜராத்ல பாத்தீங்கன்னா மதுவிலக்கு ப்ரொஹிபிஷன் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அது ஒரு குஜராத்தை பொறுத்தவரை பெரும் வாடிக்கையான ஒரு சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே என்ன பிராண்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கேன். அது ஒரு விஷயம். அதாவது 1954 தான் முதல் முறையாக நம்ம பசுவதை சட்டம் அங்கே வருகிறது. 2011 மோடி வந்து அது இன்னும் கடுமையாக்குறார். 3 வருடத்திலிருந்து 7 வருடம் வரை சிறை தண்டனையும், அதன் பிறகு 1 லட்சம் ரூபாய் வந்து அபராதமும் விதிக்கிறார். இதை இன்னும் கடுமையாக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்குதா, அந்த அளவுக்கு அங்க பசுவதை நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அவங்களுடைய நம்பர்ஸ் பார்க்கும்போதே அதற்கு சான்று இல்லை என்றுதான் தெரிகிறது. எனக்கு தெரிகின்ற இப்ப இருக்கும் நிலைமை என்னவென்றால், உங்களுக்கு ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரையான அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு சரத்து இங்க வந்திருக்கிறது. இது ஏன் கடுமையாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோன்ற யுக்தியில் அடுத்ததாக தேர்தல் வர வேண்டியிருக்கிறது. இதே வருடம் தான் தேர்தல் நடக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஒரு நிலைமையில் மறுபடியும் அந்த அடித்தடுத்து ஹிந்துத்துவ அஜெண்டாவை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் திணிக்க முடியுமோ திணித்தார்களே, அதுதான் மறுபடியும் வருது என்று நான் கருதுகிறேன். இந்தியா ஒட்டுமொத்தத்துக்கும் பிஜேபி இந்த மாதிரியான பசுவதைக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி வருகிறதான்னு பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. சரி, குஜராத்ல தேர்தல் வருது, அதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க வைக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் அவங்க இதே மாதிரியான நடவடிக்கைகளை தான் எடுத்திருக்காங்க. இறைச்சி கூடங்களை மூடணும்னு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. ஆமா, இறைச்சி கூடங்களை மூடுறது அடுத்த பிரச்சனை. அதுக்கு முன்னால நான் இது முடிச்சிடறேன். அருணாச்சல் பிரதேசன்றது இன்றைய நாளில் பிஜேபி சொல்லுகின்ற ஆட்சியாளர்கள் அங்க அமர வைத்திருக்கிறார்கள். அங்க ஏன் இந்த பசுவதை தடை சட்டம் இல்லை? அதே மாதிரியாக இப்போ பாக்கி இருக்கிற மாநிலங்கள் ஒரு பெரும் போராட்டமோ இல்ல ஒரு கலவரமோ வெடித்திருக்கிறதா, பாஜகவினுடைய இந்த கொந்தளிப்பினால் ஒரு பெரும் கலவரமோ வெடித்திருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அதுக்கு உதாரணமாக வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது, எங்க பிஜேபி வலிமை பெற்றுக்கொண்டு வரும் ஒரு மாநிலம். கேரளா இருக்கிறது, பெரும் வலிமை பெற்றுக் கொண்டு வரும் ஒரு மாநிலம். திரிபுரா, மிசோராம், மேகாலயா, சிக்கிம், இந்த மாதிரியான இடங்களில் மட்டும் பாஜக அதை பத்தி பேசாது. அதாவது வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி, கேரளாவிலும் சரி, கோவாலையும் சரி, கோவால இப்ப அதிகாரத்தில் இருக்கு. பசுவதை தடைச்சட்டம் கேட்டா கிடையாது. இதுதான் இது ஏன்னு கேட்டா அது பாஜகவினுடைய அரசியல். இல்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க இல்ல, அது தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த கேரளாவிலையும் நீங்க வந்து மறுக்கிறீங்க. கேரளா, வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து இந்த 3த்துல தான் இல்ல, மத்த எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுதான் நான் சொல்றேன், தமிழகம் உட்பட. நான் கேட்கறது இவ்வளவுதான். இதை வந்து வலியுறுத்தி இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு சட்டம் வேணும், பசுக்களை மட்டும்தான் கொல்கிறார்கள், தலித்துகளை எங்கேயும் யாரும் துன்புறுத்தவில்லை என்ற ஒரு நிலையில் தான் பாஜக இருக்கிறதா? இதுக்கு உதாரணம் குஜராத்லயே இவ்வளவு இருக்கிறதே. அப்போ மனிதர்களை பாதுகாக்கிறது எந்த விதத்தில் வேணும் ஆயிரட்டும். எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் பில்ஸுக்கு வந்து இவ்வளவு கடுமையான சட்டம் தேவையில்லை. எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸுக்கு இந்த மாதிரியான ஆயுள் தண்டனை இருக்கிறதா? அது ஏன் பசுக்கு மட்டும் பொருந்துகிறது, ஏன் எஸ்சி எஸ்டிக்கு பொருந்தவில்லை என்று நாராயணன் விளக்க வேண்டும். அதாவது நண்பர் ராதாகிருஷ்ணன் வந்து எல்லாம் தெரிந்தும், அதுதான் அப்புறமா நான் நடுநிலையா என்ன விமர்சனம் பண்றீங்கன்றார். தெரியாத பேசினோட பரல, ஆயுள் தண்டனை இருக்கா? எஸ்சி எஸ்டி என்ன கேட்கிறேன் சார், நான் என்ன கேட்கிறேன், இனிமேல் சட்டம் ஏற்றா உங்களை கேட்க சொல்றேன். விஷயம் என்னன்னா, ப்ளீஸ், தேங்க்யூ. விஷயம் என்னன்னா, எஸ்சி எஸ்டி அந்த வன்கொடுமை சட்டம் மிக மிக இருக்கப்பட்டது இந்த ஆட்சியில தான். நான் வேற எங்கேயும் போவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் கூட இந்த அரசாங்கத்திற்கு, எனக்கு தெரிந்து இந்த அரசாங்கம் செய்த ஒரே விஷயத்துக்கு நன்றி தெரிவித்த ஒரே விஷயம் தான், தெளிவா சொன்னார். நான் இந்த அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்ததற்கு. என்ன அமெண்ட்மென்ட் சொல்லுங்க. 4 மாசத்துக்கு முன்னால நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஏற்கனவே இருந்த சட்டங்களை விட கடுமையான சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் வன்கொடுமை சட்டத்தில். தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க வந்து மறுக்கவும் முடியாது. எவ்ரிதிங் இஸ் இன் ரெக்கார்டு. இல்ல, நீங்க தலித்துகள் மீதான வன்கொடுமை மட்டும் இல்ல, அரிய விலங்குகளை கொன்றா 3 to 7 ஆண்டுகள் தான் தண்டனை. சாலை விபத்து ஏற்படுத்திட்டீங்கன்னா 5 வருடங்கள் தான். அப்புறம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 வருடம், குறைவான தொகை தான் ஃபைன்.
அப்புறம் சைல்டு போர்னோகிராஃபி பாத்தீங்கன்னா 5 வருடங்கள். அதெல்லாம் என்ன இதெல்லாம் நீங்க சொல்றது சென்ட்ரல் ஆக்ட்ல. அதுதான் இதையெல்லாம் விடவும் கடுமையான தண்டனைகளாக ஆயுள் தண்டனை இருக்கே அப்படிங்கறத. இதெல்லாம் நீங்க சொல்றது சென்ட்ரல் ஆக்ட்ல. இது நீங்க இப்போ பேசுறது குஜராத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாங்க. இல்ல நீங்க அப்ப அதுதான் சொல்ல. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா தமிழ்நாட்டுல கொண்டு வந்துடலாமா? தமிழ்நாட்டுக்குன்னு தனியா சட்டம் எதுவும் வச்சுக்க வேணாமா? மசோதா எதுவும் நிறைவேற்ற வேணாமா? சொல்லுங்க. புரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ நாங்க என்ன பண்ணோம்? இப்போ சட்டத்துல வந்து சட்டசபையில மசோதாவா கொண்டு வராங்க. எங்களுக்கு அதுல ஏற்பு கிடையாது. ஆனாலும் சட்டசபையில கொண்டு வந்து அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். கொண்டு வராங்க, தவறு ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து விஜய் ரூபானி அதனுடைய முதலமைச்சர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது பசுக்கள், கங்கை, பகவத்கீதை ஆகியவற்றை காப்பாற்ற பிஜேபி உறுதி எடுத்துள்ளதுன்னு கூறுகிறார். இப்போ கங்கையில் வந்து எவ்வளவோ பணம் ஒழுக்கி விட்டார்கள். இனி என்ன நிலைமையில் இருக்குது கிளீனிங்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் போய் பாருங்கள், வாரணாசியில் போய் பாருங்கள், கான்பூரில் போய் பாருங்கள், என்ன நிலைமை முன்னாடி இருந்தோ அதே நிலைமையில தான் இப்போ இருக்கிறது. என்னன்னா அங்கே நல்லா கிரானைட் போட்டு சூப்பராக காட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே தான் பணங்கள் இப்போவும் ஒழுகி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தான் இதில் இருக்குது. இது கங்கை கிளீன் பண்ணுறது என்றது ஒரு அசாத்தியமான ஒரு காரியமாக நான் சித்தரிக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. 3 முறை கங்கையை கிளீன் பண்ண பார்த்தாங்க. 3வது முறையாக இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. முதல் முறையாக எடுத்தவர் என்றது நம் தமிழகத்தை சார்ந்த டிஎன் சேஷன் என்ற அதிகாரி வந்து கங்கை கிளீனிங்காகவே அவர் டெடிகேட்டடா வைத்திருந்தார்கள். அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார். இதனுடைய அடிப்படை காரணங்கள் பாஜகனுடைய பெரும் பிரச்சனைகள் தான். அடிப்படை காரணங்களா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த மோடினா அதாவது அது மேற்படையாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு போறாரு. இந்த கட் கிரியேஷன் ஆனாலும் சரி, 20-30 கோடியில் ஒரு பெரிய கட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனுடைய அடிப்படை காரணமே முனிசிபல் லாஸ்ல ரிஃபார்ம்ஸ் வேணும். ஒவ்வொரு லோக்கல் பாடியும் ஒவ்வொரு அதாவது இந்த கார்பரேஷன் ஆனாலும் சரி, இந்த சின்ன கிராம பஞ்சாயத்துகளும் சரி, இதை ஆளுகின்ற அது ஒரு லோக்கல் பாடி ஆக்ட் இருக்கு. அதுல வந்து முதல் கட்டமாக திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். அது எப்படி அவங்களுடைய வேஸ்டை கையாளுகிறார்கள் என்றது அதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். இதை செய்யாமல் கங்கை கிளீனிங் சொல்லிவிட்டால் இதை மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கும் என்றதுதான் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. அடுத்தது யூபியினுடைய பிரச்சனையை கேட்டீங்க. யூபியில வந்து ஒரு பெரும் ஒரு வார்த்தை ஜாலத்துல வந்து எல்லாரையும் மடக்கி விட்டார்கள். இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இல்லீகல் எப்ப ஆகுதுன்னா ஒரு கார்பரேஷன் லைசன்ஸ் வராத போது இல்லீகல் ஆகுது. இன்னைக்கு நான் சொல்றேன், பல சினிமா ஹவுசஸ் சென்னையில் இருக்கிற சினிமா ஹவுசஸ் வந்து இல்லீகலா இயங்கிக் கொண்டிருக்கிறது. டெக்னிக்கலா இல்லீகல், அதாவது பின்னேற்பாக அந்த இது வந்துவிடும். அதாவது இப்போ வந்து 31 மார்ச்சுக்கு வந்து நம்ம எல்லா லைசன்ஸும் முடிந்து விடுகிறது. அடுத்ததாக ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த லைசன்ஸ் திரும்பி வருமா கிடையாது. ஒரு 2 வாரம் இல்லைன்னா ஒரு 4 மாதம் கழித்து தான் அந்த, அதாவது அவ்வளோ பேக்லாக் இருக்கு. ஒரே ஒரு அதிகாரி தான் இருப்பாரு. அவர் தான் எல்லாத்தையும் சைன் போடணும். அவர் ஆராய்ந்த பிறகு சைன் போடணும். அதுக்காக அந்த ஆவணங்கள் எல்லாம் வர வேண்டும். அதன் பிறகு சைன் போட்டு அனுப்புவார். இப்போ இல்லீகல் எப்படி ஆகுதுன்னா டெக்னிக்கலி இல்லீகல் தான் ஆகுதே தவிர அது ஆக்சுவலா இல்லீகல் கிடையாது. உத்தரப்பிரதேசிலும் நிலைமை இதுதான். ஆனால் அதெல்லாம் இல்லீகல் சொல்லி மூடிவிட்டாங்க. நிறைய இஸ்லாமிய மக்கள், தலித் மக்கள் இறைச்சி கூடங்கள் நடத்துறது மூலமா வாழ்வாதாரம் பெறாங்க. இப்ப இந்த தடை மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காது. ஏனென்று சொன்னால் மற்ற ஒரு ஒரு இல்லீகலா, அதாவது சட்டவிரோதமாக யார் எது செய்தாலும் தவறு தான். இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்து 31ஆம் தேதி கொடுக்கல, அதனால் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னாலும் தப்பு தான். அதை நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வாருங்கள். நிர்வாகத்தை சரி செய்யாமல் எதுவுமே செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் அன்றைக்கி அவர் அப்படி செஞ்சுட்டாருன்றதுக்காக நம்ம செய்ய முடியாது. உறுதியாக இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா, ஒரு சட்டவிரோதமாக செய்பவர்களை கூட நீங்கள் சிறுபான்மையினர் என்று சொல்லி நீங்கள் அதுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகிற வழக்கம் தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கும் நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கும் இருக்கிறது. அது தவறு. தாஜாலாம் செய்யவே வேணாம். தப்புனா யாராக இருந்தாலும் தப்பு தான். சிறுபான்மையினர் யாருமே நாங்கள் வந்து சட்டவிரோதமாக செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. நேர்மையாக இருக்கக்கூடிய யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். கங்கை, இன்னும் 2-3 விஷயம் சொன்னார். பசு, இன்னொன்று பகவத்கீதை. இது கண்டிப்பாக பிஜேபி என்றைக்குமே புனிதமாக கருதும், பாதுகாக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை சொன்னால் மதவாதம்பாங்க. ஏன்னா இது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம். நாங்கள் கலாச்சாரத்தை பாதுகாப்போம் என்று சொன்னால், அது இந்துத்துவா என்று சொன்னால் அதை தான் சொல்கிறோம். இந்துத்துவம் என்பது கலாச்சாரம் தான். கலாச்சாரத்தை பாதுகாப்போம். அதை சொன்னால் நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் தூண்டி விடுகிறீர்கள் அப்படிங்கிறத நாம சொல்றோம். விஷயமே இந்த நாங்கள் இதை செய்வோம் என்று சொன்னால் அப்ப அதை செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பார்த்தீங்களா,
இது கேள்வி கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம ஒரு விஷயத்தை புனிதமா கருதுறோம், நாம அதை பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறது வேற. நான் புனிதமா கருதுறதுனால நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இன்னொரு தரப்பை சொல்றது வேற. சரிதான் கார்த்திகேயன். ஆனா சட்டம் இருக்கிறதா இல்லையா, நீங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையான்றதை பார்க்கணும். அதுதான் சொல்ல வரேன். 31ஆம் தேதி வரைக்கும் லைசன்ஸ்னா 31ஆம் தேதி வரைக்கும் தான். அப்ப நீங்க சிஸ்டமா மாத்துங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற போது நீங்க எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் ஏற்றிக்கலாம். அப்புறம் நீங்க சட்டப்படி நடக்கணும் நாங்க வந்து சொல்லிடுவோம். அதான் ரெண்டு கருத்து. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்க. அதே அப்படி நீங்க சொல்ற மாதிரி இல்ல ஒரு நிமிஷம். ஏற்கனவே சொன்ன வாதம் தானே. இல்ல அப்படி இல்ல, தப்பா நீங்க இந்த அமர்வுல நீங்க ஏற்கனவே சொன்ன வாதம் மாநில அரசு நிறைவேற்றி இருக்கிறது. நீங்க மாநில அரசு தானே சொன்னேன். நான் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அது டோன்ட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். இல்ல டோன்ட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ரெண்டு கருத்து. இதுக்கு தான் அந்த அதுக்குள்ளே போற பெரும்பான்மைக்குள்ளே போல. ஏன்னா காங்கிரஸ் இல்லாதான் சட்டம் நிறைவேற்றிருக்கு. அதனால என்ன சிறுபான்மை சொல்ல முடியும், அது விட்டுருங்க. ஆனால் இது வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து ஒர்க் டு ரூல் என்ற ஒரு ஸ்ட்ரைக் முறையே இருக்குது. அதாவது 9 to 5ங்கிற அந்த ஸ்ட்ரைக் முறையை ஏன் வந்து ஒர்க் டு ரூல்னு சொல்றாங்கன்னா, அது அவங்களுடைய அந்த காலையில முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நடைமுறையில் மத்திய அரசாங்கமோ ஒரு மாநில அரசாங்கமோ இந்த ஒர்க் டு ரூல்ல நடக்கவே முடியாது. லைசன்சஸ் ரோலிங் லைசன்ஸ் தான் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நடைமுறை சிக்கல் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது நடக்கவே கூடாது. நாளையிலிருந்து இந்த சினிமா தியேட்டர்ல மூடி விடணும் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. அடுத்ததாக இவங்க வந்து அந்த ஹிந்துத்துவ அஜெண்டா கிடையாது, மறுபடியும் இக்கனாமிக் அஜெண்டா தான் வருது. பிரதாப் சிங் ஜடேஜா இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றவர் என்ன சொல்றாருன்னா, கலாச்சார முக்கியத்துவம் மட்டும் இல்ல பொருளாதார முக்கியத்துவம். தேர்தலை நோக்கின ஒரே ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் பாஜக. பொருளாதார முக்கியத்துவம் ஆடு கோழிக்கு இல்லையாங்கிற அடுத்த எனக்கு ஒரே ஒரு வரி செய்திக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வரி கொடுங்க, நான் அதுக்கு தான் வரேன். இந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் கூட பசுவதை தடை சட்டம் குறித்து பேசும்போது இதை தான் சொன்னார். அதை தான் குஜராத்தில் சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, கடைசியா ஒரே விஷயம், நாம இதை பத்தியெல்லாம் வந்து அதிக நேரம் எடுத்து பேசுறோம். யூபியில் அப்படி நடக்குது, கங்கையில் இப்படி நடக்குது, குஜராத்தில் நடக்குது. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் அதை பேசுறதே இல்ல. அதை பேசினாலே விவசாயம் என்று சொன்னால் மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஊடகங்களும் அதற்கு துணை போக வேண்டும். பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கலங்க. என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.